ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸ் ரேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டென்ஸ் ரேங்க் என்ன பண்ணுன்னு உங்களுக்கு ப்ரீவியஸில் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த டென்ஸ் ரேங்க் வந்து எப்பெல்லாம் சேமாக ரெண்டு நம்பர் இருக்குதோ அப்போ என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து சேம் நம்பர் அலாட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கிப் பண்ணாது. ரேங்க் எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டூப்ளிகேட் வர டைம்ல சேம் நம்பரை கொடுக்கும், பட் நெக்ஸ்ட் நம்பர் ஸ்கிப் ஆயிரும். ரோ நம்பர் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொன்னேன். அது டூப்ளிகேட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதோட ஆர்டர் பேஸ் பண்ணி கண்டினியூஸ் நம்பர் அசைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் இது மூணுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம மூணையும் கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி ரோ நம்பர்னா என்னன்னு தனியா கொடுத்துருக்கேன், ரேங்க்குக்கு தனியா வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல டென்ஸ் ரேங்கையும் பார்த்துட்டு பிளஸ் மூணையும் எப்படி கம்பைன் பண்ணி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து இந்த டேபிள தான் ரன் பண்ண போறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டென்ஸ் ரேங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். எப்போதும் போல ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், அப்புறம் ஓவர் கிளாஸ், அதுக்குள்ள எப்போதும் போல ஒரு ஆர்டர் பை நம்ம எப்போதும் ப்ரீவியஸாக போட்ட மாதிரி அமௌண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துட்றோம். சரிங்களா? இதை வந்து ரேங்க்குன்னு கொடுத்து அலியாஸ் நேம் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் ஐ ஹோப் யூ ரிமெம்பர்ட் இட். ஸோ எப்பெல்லாம் டூப்ளிகேட் வருதோ, அதாவது எப்பெல்லாம் சேம் நம்பர் வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுது, இந்த ரேங்க்ல வந்து 5 வந்து ரெண்டு டைம் அசைன் பண்ணிடுது. சரிங்களா? பட் ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை அந்த சிக்ஸை ஸ்கிப் பண்ணாம 7 வந்து உங்களுக்கு அடுத்து இமீடியட்டாக அசைன் பண்ணிடுது. ஸோ அடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஸ்கிப் பண்ணல, 7 இருக்குது, 8 ஸ்கிப் பண்ணல. அதுக்கு பதிலாக அந்த 7 3 டைம் அசைன் பண்ணிட்டு அடுத்த கண்டினியூஸ் நம்பர் 8 9 10 கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி வரும்போது இது வந்து இந்த மோஸ்ட்லி வந்து எந்த மாதிரி சினாரியோக்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா இந்த ஹையஸ்ட் சேலரி யாரு, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ல, அதாவது தேர்டு ஹையஸ்ட் பீப்புள் ஒர்க்கிங் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரும். யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறா, இப்போ ஃபிஃப்த் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க யார் அப்படின்னு கேட்டா இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃபிஃப்த் நம்பருங்கிறது என்னதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஏன்னா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அவன் வாங்கிட்டு இருக்கோம். இது சேலரின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேலரி ஹையர் சேலரி இவன், செகண்ட் ஹையர் சேலரி இவன், மூணாவது ஹையர் சேலரி இது, நாலாவது ஹையர் சேலரி இது. பட் அஞ்சாவது வரும்போது இங்க ரெண்டு பேர் வரோம். அப்போ நமக்கு இந்த ரெண்டு ரிசல்ட்டும் வரணும். ஏன்னா சேலரி அவனுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ நான் இதுல ஒருத்தனை மட்டும் ஷோ பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேரையும் ஷோ பண்ணணும். ஸோ அப்படிங்க போது இந்த மாதிரி டைம்ல இந்த டென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இது எப்படின்னு சொல்றேன். ஜஸ்ட் இதை ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணா, இன்லைன் ஃபங்க்ஷன் இல்லை சப்கொரி அப்படி யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு போட்டுக்கோங்க. ஒரு அலியாஸ் நேம் டெஸ்ட்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா வேர் ஆர்என்கே ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 5ங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒர்க் வரும். ஸோ அஞ்சாவது ஹையஸ்ட் சேலரி வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை எடுத்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நம்ம வந்து காமனா அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுவேன். அதை நீங்க எந்த இடத்தோட கம்பேர் பண்ணணும், அது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. We will meet in another video. Thank you all. Bye.